ஹாய்! ஒரு வழியா கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு நானும் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன்னா, இவங்களுக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட் தான். இவங்களால வர முடியல. ஏன்னா ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணவும் முடியலையா, லீவ் கிடைக்கலையா, அதனால் இவங்க வரல. அப்புறம் நானும் பாப்பா மட்டும் தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 அத்தைங்கள்லாம் வராங்க ஊர்லேருந்து. இவங்களும் பசங்களும் வந்துட்டு விநாயகர்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் பஸ்லேயே போகலான்னு பார்த்தேன்னா, அப்புறம் இவங்களே வந்துட்டு உங்களுக்கு கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சேலம் வரைக்கும் சேலம் வந்து தானே போகணும் ஊருக்கு அப்படிங்கவும் அவங்க என்னை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிட்டானுங்க ரயில்வே ஸ்டேஷனில். அப்புறம் நானும் அங்கே இறங்கிட்டேன். அப்புறம் டாட்டா பை பை சொல்லி விநாயகரோடு அவங்க அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு. ஆனால் அங்கே போனோடனே கொஞ்சம் ட்ரெயின் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் லேட் ஆகிடுச்சா, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் பிளாட்ஃபார்ம் வந்து அலாட் பண்ணவும் இல்லையா, சரி போய் பாப்பா கொஞ்சம் பால்னாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பாலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். முன்னாடிலாம் வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து நிறைய சேர்ஸ்லாம் இருக்கும் உட்கார்றதுக்கு. இப்போல்லாம் அதுவுமே இல்லை. நின்றுட்டே இருந்தோம் பிளாட்ஃபார்ம் போடுற வரைக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் சரி போயிடலாம், உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா, மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் தான். அந்த 5ல் மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அதிகமாக ட்ரெயின் இல்லை. ஆனால் நான் வந்த இந்த இடத்துலையே கிட்டத்தட்ட நான் வந்து நிற்கிறதுக்குள்ளேயே 2 ட்ரெயின் மூவ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கம்மா இருந்து வர அப்படின்னாங்களா. மேட்டூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் பெங்களூர்லேருந்து வரேன் அப்படின்னாங்களா. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அங்கே பூச்சி அப்புறமா அந்த அனிமல்ஸ் தொந்தரவுலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்குது, மங்கி தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறம் அவங்களே டாட்டா பாய் பாய் சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்துடுச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏறினோடனே இவளுக்கு ஒரே குஷி. அத்தை பிள்ளைங்கள்லாம் பார்த்த உடனே அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க கூட மேலே ஏறுறது, குதிக்கிறது, அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஒரு வழியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கிட்டோம். ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே செம்ம க்ரௌடு. நான் அப்போ தான் நினப்பேன், சேலத்தில் இருக்கவங்களாம் கோயம்புத்தூர் எதுக்கு போகிறாங்க, சேலத்தில் இருக்கவங்களாம் எங்கடா போகிறாங்க, இவ்வளோ பேரும் எங்கே போகிறாங்கன்ற மாதிரியே இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ஸ்டேஷனை விட்டு கீழே வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது, அவ்வளோ பேர் இருந்தாங்க, படுத்து கிடந்தாங்க. ஆனாலாம் எங்கே போகிறாங்க, எப்போ போவாங்கன்னே தெரில. எல்லாம் எக் தோ தீன்ற லாங்குவேஜில் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு ஆட்டோ ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஆட்டோவை பிடிச்சி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா சரி படுத்து ஸ்டே பண்ணிடலாம், நாளைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சு மருதமலைக்கு போகணுமா, அதனால் சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். இனிமேல் தூங்கிட்டு நாளைக்கு மருதமலை போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.